இந்த செக்கப் இப்போ தேவையா? ஆமாம், முக்கியம்தான். எது தேவை எது தேவையில்லைன்னு டாக்டர் நாங்கள் தான் சொல்லுவோம். ஹே, சாருக்கு ஸ்கேன் எடுத்தாச்சு, ரிப்போர்ட்ஸ் ஈவினிங் வந்துடும். ஓகே சாதாரண மயக்கம், எதுக்கு இதெல்லாம்? சார், நீங்கள் ஸ்கூல் ப்ரேயரில் வெயிலுக்கு மயக்கம் போட்ட ஸ்டூடெண்ட் இல்லை. உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ம் ஆமாடா, நீயும் கஜினி சூர்யா மாதிரி ஆயிட்டா என்ன பண்ணுறது? அப்புறம் ரோட்டில் பைத்தியம் மாதிரி தானே தெரியுவ. ஹலோ, திஸ் இஸ் நாட் அ ஜோக். டாக்டர், நான் சும்மா இவனை கலாய்க்கிறதுக்காக அப்படி அதுக்குன்னு இப்படி தான் பேசுவீங்களா? நீங்கள் ஜாலியாக பேசுறது இல்லை எதாக இருந்தாலும் வெளில வச்சுக்கோங்க. என் முன்னாடி இப்படிலாம் பேசக்கூடாது. ஏய் டாக்டர், அவ சும்மா கலாய்ச்சா, எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? ஐம் சாரி. பரவாயில்ல டாக்டர், என் மேலே இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கீங்களா? என் லைஃப்பில் யாரும் இவ்வளோ கேர் காட்டினது கிடையாது. இந்த ஆக்சிடென்ட் பண்ணவன் கையில் கிடச்சாக்க மூஞ்சியை உடச்சலான்னு தோணுச்சு. பட் இப்போ அது தோணல. ஏன்? அந்த ஆக்சிடென்ட்னால தானே உங்களை பார்க்க முடிஞ்சிச்சு, பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அவனை பார்த்தா தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். அவள் தான் கால் பண்ணுறான். சரி டாக்டர், நான் அப்புறமா அந்த ரிப்போர்ட் வாங்கிக்கிறேன். ம். டாக்டர், நீங்கள் ரொம்ப நீங்க ரொம்ப நல்லவங்க அதானே? ம் தேங்க்யூ. ஓகே டாக்டர். ஹே மேம் வந்துட்டாங்கடா. சுகி, ஒரு டீ சொல்ல. ஆடனோட ரிப்போர்ட் என்ன மேம் சொன்னாங்க? க்ரானிக் ட்ராமாட்டிக் செரிப்ரோவாஸ்குலர் இன்ஸ்டெபிலிட்டி. ப்ரொடியூசர் சைடில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த படம் பண்ணால் ஓடாது, கேஸ்ட்டை பற்றின படம், உங்கள் பேருக்கு தான் கெட்டது வரும் அப்படின்னு என்னெல்லாமோ சொல்லியிருக்காங்க போல். அதுக்கு நீங்கள் என்ன மேம் சொன்னீங்க? என்னென்னமோ சொன்னேன், ஆனால் அவங்க கேட்குற நிலமையில இல்லை. ஸோ ஃபைனலி ஃபைனலி எஸ், அவன் பிரெயினுக்கு போகிற பிளட் எப்போ வேணால் பிளாக் ஆகலாம். அவன் எப்போ வேணால் கோமாக்கும் போகலாம், எப்போ வேணால் செத்தும் போகலாம். படத்தை ட்ராப் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. மேம் என்ன மேம் சொல்கிறீங்க?